அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வார விடுமுறை முடிந்து சென்னைக்கு செல்லும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நிற்காமல் கட்டணம் செலுத்தும் MLFF வசதி விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. ஃபாஸ்டேக் மற்றும் AI தொழில்நுட்ப கேமரா மூலம் வாகனங்களை அடையாளம் கண்டு தானாக கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதால் காத்திருப்பு நேரம் குறைய வாய்ப்புள்ளது. இந்தியா கூட்டணியில் தாவேக இணையுமா என்ற கேள்விக்கு எம்பிக்கள் உள்ள கட்சிகள் மட்டுமே இந்தியா கூட்டணியில் இணைய முடியும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். தங்கள் கட்சிக்கும் எம்பிக்கள் வந்த பிறகு இந்தியா கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆமாம், ஏன்னா இந்தியா கூட்டணியில் யாரெல்லாம் இப்போ எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. நாங்கள் அடுத்த இதில் தேர்தலில் முடிச்சு எம்பிக்கள் வந்த பிறகு அந்த ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள் மட்டும் தான். இப்போ எல்லா கட்சியும் சேர்த்தாங்கன்னா இப்போ பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளை சேர்த்தால் அவங்க ஒரு 1000 கட்சியாக சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அவங்க இந்தியா கூட்டணியில் யார் எம்பிக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க. அது எம்பிக்கள் எங்களுக்கு வந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக அந்த இதிலேருந்து இணைந்து செயல்படுவோம். சட்டசபைக்குள் மாமன் மச்சான் உறவு எல்லாம் இருக்கக்கூடாது என்று திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் வாளை கொண்டு வந்தால் ஆளும் கட்சியினர் கேடயத்தை கொண்டு வந்து தடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மாமன் மச்சான் எனக்கு வேண்டி வருது. எதிரின்னா எதிரியாக தான் இருக்கும். சபைக்குள்ள என்ன சார் மாமன் மச்சான் வருவது? சுருக்கமாக சொல்கிறேங்க, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகணும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான் வரணும். அதிமுகவில் உயர்மட்ட குழு அமைக்க கட்சியின் பொதுச் செயலாளர் EPS திட்டமிட்டிருப்பதாக தகவல். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. திமுகவில் 3 முறை மாவட்ட செயலாளர் பதவி வகித்த முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் மாவட்ட செயலாளர் பதவியை இழக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், பெரிய கருப்பன், மூர்த்தி மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவில் இருப்பது தான் அல்ல என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். பெண்ணின் உடை, தோற்றம், மகிழ்ச்சி ஏன் பொது விவாதமாகிறது என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். அனைத்து MLAக்களுக்கும் கார் வழங்குவதை விட கார் வாங்க முடியாத நிலையில் உள்ள MLAக்களுக்கு கார் வழங்க நிதி உதவி அளிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் MLAக்களுக்கு கார் வேண்டாம் என ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியிலையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலவசமாக கார் வழங்கிய அறிவிப்பு என்பது வந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவதற்கான ஏதோ ஒரு ஏற்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க, அது விவரம் தெரியல. பட் இதுவரைக்கும் இலவசமாக அரசின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது என்பது இதுதான் முதல் முறை. ஆகவே அது கூடாது. எல்லாருமே பெரும்பகுதியானவர்கள் ஏற்கனவே சொந்த கார் வச்சிருக்கக்கூடிய நிலையில் சுத்தமாக கார் வாங்கவே முடியாது, கார் வாங்குவதற்கு வசதியே இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடன் உதவி மூலமாக கார் வழங்குவதற்கு, கடன் உதவி வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் CPM-னுடைய நிலை. அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். மொத்தத்திலே கொடுக்க வேணான்ற காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தை நாடி உரிமையை மீட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீசார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த நடிகர் ரவிமோகன், நல்லது செய்ய அரசியலுக்கு வந்தும் செய்யலாம், வராமலும் செய்யலாம் என்று தெரிவித்தார். செப்டம்பர் 5ஆம் தேதி தனது பிறந்தநாள் அன்று குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என ரசிகர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அரசியல் கேள்வியா இது? ஐ மீன், நல்லது செய்யணும். அது எங்கேருந்து வேணால் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம், வந்து செய்யலாம், வராமல் செய்யலாம். அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வர்றதுல தப்பே கிடையாது. அது யார் வேணால் வரலாம். அண்ட் நல்லது செய்யறது எங்கேருந்து வேணால் செய்யலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பணியை தேனி மாவட்ட ஆட்சியர் தொடங்கியுள்ளார். 4000 ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலில் அரசு மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 118 பேர் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க திட்டம். பொறியியல் படிப்புகளுக்கான BE BTech 3ஆம் சுற்று கலந்தாய்வில் 56,294 மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு. 50,289 இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காதல் விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் சரமாரியாக வெட்டிக் கொலை. பெண்ணின் தந்தை முருகேசன் மற்றும் அவரது மகன் அருண்ராஜா ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் டியூப் வெடித்து பெண் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தப்பு இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கும் சொல்றது. நடவடிக்கை எடுத்தா தான் அடுத்தது நடக்காம. கூடுவாஞ்சேரியில் கொலை செய்து பிரியாணி அண்டாவில் மனிதக்கறி சமைத்த கொடூர சம்பவத்தில் தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடல் பாகங்களை சூட்கேஸில் வைத்து ரயிலில் அனுப்பிய நிலையில் கொலையாளி தம்பதியை பிடிக்க அசாம் விரைந்தது தனிப்படை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேரை தாக்கிக் கொன்ற ஆட்கொள்ளி புலியை பிடிக்கும் பணியில் 2வது நாளாக வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வனத்துறையைச் சேர்ந்த 80 பேர் குழுக்களாக பிரிந்து கூண்டுகள் அமைத்து கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ட்ரோன் மூலம் புலியை தேடுகின்றனர். சென்னை OMR சாலை குமரன் நகரில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள வீடுகள் மற்றும் விடுதிகளில் போலீசார் திடீரென சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு. காவல் துணை ஆணையர் ரகுபதி தலைமையில் நடந்த சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல்.
கரூர் சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு சரியாக இல்லை என்று மாணவர்கள் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை. பாருங்க, ஹாஸ்டல் சாப்பாடு எடுத்து காமிக்க போகிறான். பாருங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு மனுஷனால இட்லி மாதிரி இருக்கு, மொரட்டு இட்லி. இட்லி கூட இல்லைங்க, களிங்க. இது எப்படி சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்க. இட்லி மொரட்டு இட்லி போட்டா உடைய கூட மாட்டேங்குது, அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது எப்படி சாப்பிட சொல்கிறீங்க? இதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லியும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் மேலும் 2 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ள நிலையில் தீவிர விசாரணை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஒடிஷாவில் கனமழை கொட்டி தீர்த்தது. கேந்திரபாரா பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சீனாவின் பீஜிங்கில் ஹியூமனாய்டு ரோபோக்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. ஓட்டம், சண்டை மற்றும் தாய்ச்சி கலையில் ரோபோக்கள் அசத்தின. ஐரோப்பாவில் நடைபெறும் மிஷலின் லீ மேன்ஸ் கோப்பை கார் பந்தயத்தின் போது நடிகர் அஜித்குமார் ஓட்டிச் சென்ற ரேசிங் கார் வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக பின்னால் வந்த பிற கார்கள் மோதாததால் அஜித்குமார் காயங்களின்றி தப்பினார். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்துள்ளது. அதிகபட்சமாக தேவ்தத் படிக்கல் 117 ரன்களும் சுப்மன் கில் 50 ரன்களும் எடுத்து ஆட்டமிழப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என்ற சமநிலையில் முடிந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் முதலிடத்தை உறுதி செய்த ஆஸ்திரேலியா வங்கதேசம் 4வது இடத்திலும் இந்தியா 5வது இடத்திலும் உள்ளது. சூர்யா நடிப்பில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூலை கடந்ததாக அறிவிப்பு. கருப்பு படத்தை தொடர்ந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படமும் 200 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.